सर्वोपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यः स्मरेत् पुण्डरीकाक्षम् நீங்க வந்துட்டீங்களா? கரெக்ட் டைம்க்கு வந்துட்டீங்க. எப்படி இருக்க சுதா? நல்லா இருக்கேன்க்கா. என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா, என் கண்ணே பற்று போல இருக்கு. சுதாக்கு நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கடவுளோட அருளால கல்யாணமும் சிறப்பா நடக்கும். ஆமா சமதி, இனிமே அந்த பொறுப்பு மட்டும்தான் பாக்கி இருக்கு. சமந்தி, அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் கண்ணில் படுறாங்க. ஆனா சவிதாவை ஆளையே காணுமே. என்னாச்சு? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அது வேற ஒண்ணும் இல்ல, சவிதாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பிறந்த வீட்டுக்கு வர சாக்கு கிடைச்சா போதும், விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வரவளாச்சே. அத்தை, சவிதாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதனால அவளால வர முடியலன்னு எல்லாருக்கும் புரியாதா என்ன? ஆனா உங்களோட அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதான் பெரிய அத்தை, அவங்களோட பேட்டியை கூப்பிட்டுட்டு இப்ப வரைக்கும் அவங்க வரவே இல்லை பாருங்க. அதனால அங்க என்ன நடக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை, சரிங்களா? இரு, இங்க பாரு, கடவுள் உன் பெரியத்தைக்கே 2 கால் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல பூஜை, நீ போய் சமையல் வேலையெல்லாம் கவனி. அப்புறம் அந்த கஸ்தூரியும் லக்ஷ்மணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் அந்த பாயசம் எல்லாம் தீஞ்சிரும். போ, போய் சமையல் வேலையை பாரு. நீங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. சரி வா. இதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இன்னும் நீ போலியா? ओम पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यः स्मरेत् पुण्डरीकाक्षं सवाया वेन्द्रास्तिः पुण्डरीकाक्षः पुनातु पुण्डरीकाक्षः पुनातु। ओम भगवते नमः। हरि ओम मा विष्णवे नमः। विष्णवे नमः। विष्णवे नमः। வாங்க கவிதா. அட அம்மா, கவிதா வந்துட்டாங்க. வணக்கம் கவிதா. வணக்கம். வணக்கம் கவிதா. உங்களுக்கு நேரம் கிடைச்சு நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தான் ரொம்ப பிஸியான ஆளாச்சே. அப்படிலாம் அங்கிள், எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன இவ்வளவு மதிச்சு கூப்பிடும் போது இங்க வரது என்னோட கடமை இல்லையா? இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க இங்க வந்ததே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதோட இன்னைக்கு உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான நாளாச்சே. காலையில இருந்து உங்க நியூஸை தான் நான் டிவில பாத்துக்கிட்டு இருக்கேன். அங்கிள், எல்லாம் கடவுளோட அருள் தான். உங்க எல்லார் ஆசீர்வாதத்தோட பலன்தான் இது. இன்னைக்கு நீங்க தான் ஜெயிக்கணும்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்க போறோம். ஜெயிக்காம இருப்பீங்களா? ஓட்டு போட்டது யாரு? நான் இல்ல. வேணும்னா பாருங்க, என்னோட வேண்டுதல் வீண் போகாது. கவிதா, சரோஜா சரியா தான் சொல்றா. ஆண்டி, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா? ஆக்சுவலி ஓட்டி நீட்டு இருக்காங்கல்ல. கண்டிப்பா. அம்மா சந்தியா, கவிதாவை கூட்டிட்டு போய் டிவி போட்டு கொடுமா. நான் உங்களுக்கு டீயும் டிஃபனையும் அங்கேயே கொடுத்து அனுப்புறேன். நீங்க உள்ள போங்க கவிதா, போங்க. போலாமா? வாங்க கவிதா.